புட் சேவிங்ஸ் இன் த லாஸ்ட். அதாவது எப்போவுமே சேவிங்ஸை கடைசியாக வச்சுருக்கிறது. ஒரு சில பேர் வந்து சேவிங்ஸோடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சேவ் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் பொதுவாக அவங்க எப்படி சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மாத தொடக்கத்தில் அவங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அப்போ வந்து சேவ் பண்ணாமல் எல்லாத்தையும் செலவெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு மாத கடைசியில் நமக்கு கொஞ்சம் மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிடலாம். முதல்ல வந்து நம்ம செலவெல்லாம் பார்ப்போம், அதுக்கப்புறமா கவனமாக நம்ம செலவு பண்ணிவிட்டு கடைசியாக மீதி இருக்கிறத சேவிங்ஸில் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸை கடைசியாக வச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து எப்போவுமே சரியாக சேவ் பண்ணவே முடியாது. எப்போவுமே சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வைங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்களுடைய இன்கமில் 10% தொடக்கத்திலேயே எடுத்து சேவிங்ஸில் போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு பேங்கிங் மூலமாக டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அக்கௌண்ட்லேருந்து அது சேவிங்ஸ் போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பேங்க்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் அதை செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈவன் இப்போல்லாம் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்களே வந்து ஆன்லைன்லேயே கூட அதை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் அந்த சேலரி வந்த உடனே அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவிங்குள்ளே போயிடும். அதுக்கப்புறமா ரிமைனிங் ஒரு 90% அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த 90%க்குள்ளே நீங்கள் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த 90% இருக்குது, நம்ம தான் அந்த 10% சேவ் பண்ணிட்டோம், அதனால் வந்து இது அப்படியே ஃபுல்லாக வந்து செலவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் இதுலேயும் கூட முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் கவனமாக அதை வந்து சுருக்கி எவ்வளோ வந்து உங்களால் அந்த 90%க்குள்ளே எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் பண்ணுங்கள், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவசியம் இல்லாத செலவுகளை தவிர்த்து அந்த 90%லையும் உங்களால் கொஞ்சம் மிச்சம் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி மிச்சம் பிடிச்சிங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் சேவிங்ஸில் போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. சேவிங்ஸை முதலாவது வச்சுருங்க. வெயிட்டிங் டூ லாங் டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த சேவிங்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இப்போ நிறைய வீடியோஸில் நம்ம வந்து சேர்த்து மட்டும் வைக்கிறது. இன்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து அந்த பணத்தை வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத யோசிக்கிறது. ஸோ நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதிகபட்சமாக அவங்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதை விட அதிகமான சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசித்து பாருங்க. ஒரு சில பேர் எதுக்காக வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆக்குவாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தான் வருமானம் வருது, இந்த கொஞ்சம் வருமானத்தில் நான் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் அமௌண்ட்லேருந்தே இப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்களே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்ததாக உண்மையிலேயே அந்த காரணம் உங்களை இன்வெஸ்ட் பண்ணாமல் தடுக்குதா அப்படிங்கிறதையும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன ஏர்னிங்குள்ளே நீங்கள் பெஸ்ட்டாக எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களை கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு அழைச்சிட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.